வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நாட்டின் பொருளாதாரத்தை அழித்துவிட்டது. ராகுல் காந்தி கண்டனம். மகாராஷ்டிராவில் தீபாவளிக்கு பிறகு பள்ளிகளை திறப்பது குறித்து ஆலோசனை. முதல்வர் உத்தவ் தாக்கரே தகவல். காவலில் வியாபாரி செல்வமுருகன் உயிரிழந்த விவகாரம். விருத்தாச்சலம் கிளைச்சுறையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. சந்தையில் ₹1 கொள்முதல் செய்யப்படும் தக்காளி விரக்தியால் தரையில் கொட்டி விவசாயிகள் போராட்டம். வேல் யாத்திரையின் போது இன்றும் கைதானார் பாஜக மாநில தலைவர் எல் முருகன். எத்தனை தடைகள் வந்தாலும் யாத்திரையை தடுக்க முடியாது என திட்டவட்டம். ஏழு பேர் விடுதலையில் நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும். கவர்னர் முடிவெடுக்க கூடாது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி வலியுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சியினர். நாளுக்கு நாள் வலுக்கிறது உட்கட்சி பூசல். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கிரிக்கெட் தொடர். சிட்னியில் வரும் 13ஆம் தேதி முதல் இந்திய அணி வீரர்கள் பயிற்சி. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாளித்துவ நண்பர்களுக்காக பிரதமர் திரு மோடி கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இந்திய பொருளாதாரத்தை அழித்துவிட்டதாக காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் திரு மோடி கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி நள்ளிரவு முதல் 500 மற்றும் ₹1000 நோட்டுகள் செல்லாது என அறிவித்தார். நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டுவரப்பட்டு இன்றுடன் 4 ஆண்டுகள் ஆகின்றன. இதனை நினைவுகூரும் வகையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை விட பங்களாதேஷின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தது எப்படி என ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். பொருளாதார வீழ்ச்சிக்கு கொரோனாவை மத்திய அரசு காரணம் காட்டினாலும் உண்மையான காரணம் பண மதிப்பிழப்பும் GSTயும் தான் என குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் பணத்தை எடுத்து தனது சில முதலாளித்துவ நண்பர்களுக்கு கொடுப்பதற்காகவே பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை பிரதமர் கொண்டு வந்ததாகவும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக பண மதிப்பிழப்பு கொண்டுவரப்படவில்லை என்றும் திரு ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். தீபாவளிக்கு பிறகு பள்ளிகளை திறப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மகாராஷ்டிர முதல்வர் திரு உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். காற்று மாசு கொரோனா பரவலை அதிகப்படுத்தும் வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்த்து மண் விளக்குகளை ஏற்றலாம் என மகாராஷ்டிர முதல்வர் திரு உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். தீபாவளிக்கு பிறகான 15 நாட்கள் மிகவும் அபாயகரமானவை என்றும் அந்நாட்களில் மீண்டும் ஊரடங்கு விதிக்காமல் இருக்க வேண்டுமெனில் மக்கள் பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உரிய கொரோனா கட்டுப்பாட்டு வழிமுறைகளை பின்பற்றி தீபாவளிக்கு பிறகு பள்ளிகளை திறப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தீபாவளிக்கு பிறகு பிரார்த்தனை கூடங்கள் திறக்கப்படும் என்றும் திரு உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கிளைச்சுறையில் செல்வமுருகன் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காடாம்புலியூரில் முந்திரி வியாபாரம் செய்து வந்த செல்வமுருகன் திருட்டு வழக்கில் நெய்வேலி நகர காவல்துறையினர் கைது செய்தனர். விருத்தாச்சலம் கிளைச்சுறையில் இருந்த செல்வமுருகன் திடீரென உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காடாம்புலியூர் அருகே கும்பகோணம் நெடுஞ்சாலையில் செல்வமுருகனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் ₹10 லட்சம் பணம் மற்றும் 4 சவரன் தங்க நகைகள் கேட்டதாகவும் அவற்றை கொடுக்காததால் செல்வமுருகனை காவல்துறையினர் அடித்து கொன்றுவிட்டதாகவும் அவரது மனைவி பிரேமா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கை தமிழக காவல்துறை தலைவர் திரு திரிபாதி சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து நெய்வேலி நகர காவல் நிலையத்தில் சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் தீபா தலைமையிலான போலீசார் தங்களது விசாரணையை தொடங்கியுள்ளனர்.
மேலும் செல்வமுருகன் மரணம் தொடர்பாக நெய்வேலி காவல்துறையிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். IPL கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கான தகுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இதில் ஹைதராபாத், டெல்லி அணிகள் மோதுகின்றன. இன்று வெற்றி பெறும் அணி வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்ளும். இந்நிலையில் இன்றைய போட்டி குறித்து கிரிக்கெட் விமர்சகர் திரு ராமசுந்தரம் அளித்த பேட்டியை இப்போது காணலாம். பர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது SRH அணி கண்டிப்பாக இன்று நடக்கக்கூடிய மேட்சில் வெற்றி வாய்ப்பை எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஃபைனல்லையும் அவங்க மும்பை இந்தியன்ஸை தாக்கக்கூடிய வெல்லக்கூடிய ஒரே அணி என்னவென்றால் SRH அணியாகும். ஏன்னா SRH போலிங்கில் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாகும். பேட்ஸ்மேனும் நம்ம கேன் வில்லியம்சன் கேப்டன், அதே மாதிரி வார்னர் இஸ் ஆல்சோ ஆஸ்திரேலியன் டாப் பிளேயர், ஜேசன் ஹோல்டர் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன். அவங்க அணியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரமாதமான பிளேயர்ஸ் இருக்காங்க SRH அணியில். ஆகவே SRH அணி இன்று ஜெயிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபைனலில் அவங்க மும்பை இந்தியன்ஸோட விளையாடும் போது அதிகமான சான்ஸ் இருக்குது என்பதை கூறுவேன். இந்த வருஷம் IPL 2020 SRHக்கு பிரமாதமான சான்ஸ் இருக்கிறது. தமிழக முன்னாள் சபாநாயகர் டாக்டர் காளிமுத்துவின் 14ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான முத்தமிழ் வித்தகர் டாக்டர் காளிமுத்துவின் 14ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சிவகாசி அருகில் உள்ள ராமதேவன்பட்டியில் அமைந்திருக்கும் அவரது நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சார்பில் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் திரு SV மாணிக்கராஜா தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பாஜகவின் வேல் யாத்திரை காரணமாக சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இன்று காலை ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கியது. இது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தமிழக பாஜக சார்பில் திருத்தணியிலிருந்து திருச்செந்தூர் வரை வேல் யாத்திரை அறிவிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் தொடங்கவிருந்த இந்நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்தது. அதனை மீறி யாத்திரை செல்ல முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக இன்றும் அக்கட்சியினர் யாத்திரை செல்ல முயன்று கைதாகினர். சென்னை பூந்தமல்லி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை பாஜகவினர் இருசக்கர வாகனங்களில் சென்றபோது அங்கு கடும் வாகன போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. அப்போது அவ்வழியாக சென்ற ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் இதில் சிக்கிக் கொண்டது. சுமார் அரை மணி நேரம் நீடித்த இந்த வாகன நெருக்கடியால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். குற்ற நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது காண்போம். சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை அருகே மதுபோதையில் பெட்ரோல் நிலைய ஊழியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் 2 கைது செய்யப்பட்டனர். காமராஜபுரம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்ப 2 மதுபோதையில் வந்துள்ளனர். அப்போது வாகனத்தை நிறுத்துவதில் ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்ப முயன்றனர். அப்போது சக ஊழியர்கள் 2வரையும் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 16 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. பேரணாம்பட்டு டவுன் தொலுக்கானம் வீதியில் உள்ள வீடுகளில் ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்து ஆந்திரா, கர்நாடகாவிற்கு கடத்தி வருவதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் பறக்கம்படை தாசில்தார், குடிமைப்பொருள் வழங்கல் துறையினர் நேரில் சென்று 2 வீடுகளில் பதுக்கப்பட்டிருந்த 16 டன் எடை கொண்ட ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். வெங்கடேசன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான உஷா ராணியை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டில் தனியாக இருந்த நபர் கழுத்து அறுத்து கொல்லப்பட்டார். சரக்கல்விளையைச் சேர்ந்த 58 வயதாகும் சுகுமாரன் என்பவர் பல வீடுகளுக்கு சென்று படுக்கையில் உள்ள நோயாளிகளை பராமரிக்கும் வேலையில் ஈடுபட்டு வந்தார். மேலும் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலையும் பார்த்து வந்தார். திருமணம் செய்து கொள்ளாத இவர் வாடகை வீட்டில் தனியாக இருந்தார். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்தபோது சுகுமாரன் கழுத்து அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். நாகை அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 சிறுவர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். பாலையூரைச் சேர்ந்த 13 வயது சிறுமி வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துவிட்டு தப்பினர். இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிறுவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து தஞ்சை இளம் சிறார் விடுதிக்கு அனுப்பினர்.
சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து குற்றவாளிகள் தப்பி ஓடிய விவகாரத்தில் 2 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 6 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். தனியார் நிறுவனத்தில் கொள்ளை நிகழ்வு தொடர்பாக ஆவடியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் உட்பட சிறுவன் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சிறுவன் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் எஞ்சிய நாள் வரை சிறையில் அடைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். கழிவறை செல்ல வேண்டும் என கூறி போலீசாரை ஏமாற்றி நால்வரும் தப்பினர். இச்சம்பவத்தில் உதவி ஆய்வாளர்கள் அனிருதன், இளங்கோவன் உட்பட 6 பேரை சஸ்பெண்ட் செய்து இணை ஆணையர் மகேஸ்வரி உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்டத்தில் 15 வயது சிறுமியை ஏமாற்றி திருமணம் செய்த வாலிபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. காரக்கோட்டையைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் 2014ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து குழந்தை பிறந்த நிலையில் அச்சிறுமியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி தொடர்ந்த வழக்கு 6 ஆண்டுகளாக திருவாரூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த வழக்கில் குற்றவாளி பாஸ்கருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. சென்னை பல்லாவரம் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 110 கிலோ குட்கா, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் அவரை கைது செய்த போலீசார் பிரசாத்திற்கு உடந்தையாக இருந்த செல்வராஜ், ராமபாண்டியன் ஆகியோரையும் கைது செய்தனர். பிரசாத்தின் வீட்டிலிருந்து 110 கிலோ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் கஞ்சா செடிகளை பயிரிட்டு விற்பனை செய்து வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அஞ்சட்டியை அடுத்துள்ள அட்டப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த அங்கமுத்து மற்றும் கோவிந்தன் இருவரும் கஞ்சா செடிகளை பயிரிட்டு வளர்த்து வந்துள்ளனர். இதனை அறிந்த போலீசார் அட்டப்பள்ளம் கிராமத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா செடிகளை உழைத்து 4வரையும் கைது செய்தனர். 3000 கிலோ சமையல் மஞ்சளுடன் தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 6 பேர் இலங்கை கடற்பகுதியில் கைது செய்யப்பட்டனர். நேற்று இரவு இலங்கை கடற்படையினர் தலைமன்னாருக்கு புத்தளம் கல்பிட்டி பகுதிக்கும் இடையே ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது நடுக்கடலில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த நாட்டு படகு ஒன்றை இலங்கை கடற்படையினர் சோதனை செய்ததில் சமையல் மஞ்சள் மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் வேல் யாத்திரை செல்ல முயன்றபோது பாஜக மாநில தலைவர் திரு எல் முருகன் 2ஆம் நாளாக இன்றும் கைது செய்யப்பட்டார். திருத்தணி தொடங்கி திருச்செந்தூர் வரை வேல் யாத்திரை நடைபெறும் என தமிழக பாஜக ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதனை மீறி நேற்று முன்தினம் அக்கட்சியினர் யாத்திரைக்கு முயன்றனர். அப்போது முருகன் கைதானார். இதன் தொடர்ச்சியாக இன்றும் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் இந்த யாத்திரை நிகழ்வில் பங்கேற்றனர். சென்னை அடுத்த திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலிலிருந்து 2ஆம் நாளாக முருகன் இன்று யாத்திரை செல்ல முயன்றார். அவருடன் நிர்வாகிகளும் பலர் சென்றனர். அப்போது அனைவரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த யாத்திரை தொடர்ந்து நடைபெறும் என முருகன் அப்போது திட்டவட்டமாக கூறினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகள் விடுதலையில் நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் ஆளுநர் முடிவெடுக்க கூடாது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணி கட்சிதான் என்றாலும் ஒரே கொள்கை கொண்ட கட்சி கிடையாது என்றும் குறிப்பிட்டார். நாங்கள் கூட்டணி தானே ஒழிய ஒரே அரசியல் கட்சி அல்ல. நீதிமன்றம் இந்த 7 பேரும் குற்றமற்றவர்கள் என்று விசாரித்து விடுதலை செய்தால் அவர்களை முதலில் போய் நான் வரவேற்பேன். ஆனால் அரசியல் கட்சி சொல்லக்கூடாது, தனி குழுக்கள் சொல்லக்கூடாது. எங்களுடைய தலைமையோ நானோ இந்த 7 பேரை நீதிமன்றம் விடுதலை செய்வதை நாங்கள் தடுக்கவே இல்லை. நீதிமன்றம் நாங்கள் அப்பீலுக்கும் போக மாட்டோம். தீபாவளி பண்டிகைக்கு 6 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் சென்னை தீநகர் பகுதியில் ஆடைகள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக பொதுமக்கள் வருகை தருகின்றனர். இது குறித்து எமது செய்தியாளர் திரு தாமோதரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் தாமோதரன், இப்போ தீநகரில் எந்த இடத்துல இருக்கீங்க? கொரோனா தடை காலத்தில் கூட தீபாவளி பண்டிகை வழக்கமான உற்சாகம் மக்களிடம் தென்படுதா?
வணக்கம் சூர்யா. வருகின்ற சனிக்கிழமை தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக புது ஆடைகளை வாங்குவதற்காக சென்னையை பொறுத்தவரை டி நகரில் அதிகமான பொதுமக்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய ரங்கநாதன் சாலை பகுதிகளும் இதே நிலைமை தான். ஏனென்றால் வணிக வளாகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பொதுமக்களுடைய கூட்டம் சற்று குறைவாக தான் இருக்குது என்று கொள்ளலாம். ஏனென்றால் வழக்கமான நாட்கள் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுடைய வரவு தான் இருக்கிறது தவிர பண்டிகை நாட்கள் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வரவு என்பது இங்கே சற்று குறைவாக தான் இருக்கிறது. ஏனென்றால் கொரோனா அச்சம், அதே போல ரயில்கள் இயங்காது ஒரு காரணமாக பொதுமக்களுடைய வரவு என்பது இங்கே குறைவாக தான் இருக்கிறது. அந்த காட்சிகளும் தற்போது நேரடியாக பார்க்க முடியும். பொதுமக்கள் இங்கே வருவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 வழிகள் பொதுமக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வழி ரங்கநாதன் சாலைக்கு உள்ளே வருவதற்கும், ஒரு வழி மக்கள் வெளியே செல்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு பாதுகாப்பு பணிகளுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை டி நகரை பொறுத்தவரை மட்டும் 200 சிசிடிவி கேமராக்கள் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தீபாவளி பண்டிகைக்காக கூடுதலாக 120 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை பதிவு செய்து அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கும் ஏற்கனவே காவலாளிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ரங்கநாதன் சாலை முழுவதுமாக மொத்தம் 5 உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 உயர் கோபுரத்திலும் காவலாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் நின்று பார்க்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ட்ரோன் கேமராக்களும் இங்கே பறக்கவிடப்படுகின்றன. இந்த ட்ரோன் கேமரா மூலமாக பதிவு செய்யப்படும் அனைத்து காட்சிகளையும் பார்வையிடுவதற்காக ஏற்கனவே காவலாளிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்றும் 3 சுழற்சி முறையில் இங்கே ஒரு ஷிஃப்ட்டுக்கு என்பது 15 காவலாளிகளும் சுழற்சி முறையில் மற்றும் 45 காவலாளிகள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது சீருடையில் இருக்கக்கூடிய காவலாளிகள் மட்டும். சீருடையில் அல்லாமல் பொதுமக்களோடு மக்களாக கலந்தும் இங்கே காவலாளிகள் தங்களுடைய பணிகளை மேற்கொள்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமலும் வந்து செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சாலை வழியே வரக்கூடிய பொதுமக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், சானிடைசர்கள் யூஸ் பண்ண வேண்டும் என்ற அறிவுரையும் தொடர்ச்சியாக காவலர்கள் தரப்பிலிருந்து ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடைகளுக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கும் எவ்வாறு செயல்பட வேண்டும், அதே போல அவர்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிந்ததால் மட்டுமே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் ஏற்கனவே பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அறிவிப்பும் கடைகளுக்கு உள்ளே பொதுமக்கள் செல்லும் போதும் அங்கு இருக்கக்கூடிய காவலாளிகள் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். முகக்கவசம் இல்லாத பட்சத்தில் கடைக்குள் அனுமதி கிடையாது என்ற ஒரு அறிவிப்பும் அவர்களுக்கு காவலர் தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய அந்த உடல் வெப்பநிலையை கண்காணிப்பதற்கு அந்த கருவியும் அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய உடல் வெப்பநிலை கண்டறிந்த பின்புதான் அவர்கள் கடைகளுக்கு உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். டி நகர் இந்த ரங்கநாதன் சாலையை பொறுத்தவரை சற்று பொதுமக்களுடைய வரவு என்பது குறைவுதான். அதே போல இந்த போக்குவரத்திற்கு அவர்கள் சரிவர இல்லாத காரணத்தினாலும், குறிப்பாக இந்த மின்சார ரயில் இல்லாத காரணத்தினாலும் இங்கு வரக்கூடிய மக்களுடைய வரவு என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. சூர்யா. தாமோதரன், கடைகள் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கிறாங்க, இல்லை வழக்கமான இயல்பான நிலை தான் அங்கே கடைபிடிக்கப்படுதா? குறிப்பாக சூர்யா, வணிக வளாகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சென்னை டி நகரை பொறுத்தவரை வணிக வளாகங்கள் சற்று அதிகம்தான். அதே போல் கொரோனா அச்சம் காரணமாக கடைகள் சில நாட்களாக மூடப்பட்டிருந்தன. இந்த பண்டிகை நாட்கள் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் மற்றும் மொத்த வியாபாரிகள் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த பண்டிகை நாட்களில் கடைகள் திறக்கப்பட்டன. அதே போல் கடைகள் திறக்கப்பட்டாலும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் என்பது இந்த பெரிய கடைகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களுடைய வரவு சற்று அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். அதே போல் அவர்கள் உள்ளே வரும்பொழுது அவர்களுடைய உடல் வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஆராய்வதற்கு காவலர்கள் கைகளிலேயே அந்த உடல் வெப்பநிலை கண்டறிவதற்கான அந்த கருவியும் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முகக்கவசம் இல்லாத பட்சத்தில் அவர்கள் கடைக்குள்ளேயே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஏற்கனவே பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் காவலாளிகள் உள்ளே இருக்கும் பொழுதும் அவர்கள் என்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அவர்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் இந்த டி நகரை பொறுத்தவரை வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்குது என்பது குறித்து கேட்கலாம். சார், இந்த கொரோனா இதுக்கு அப்புறம் இப்போ வியாபாரம் எப்படி இருக்குது? நார்மலாக பண்டிகை நாள் இருக்கா, இல்லை எப்படி இருக்குது வியாபாரம்? ரொம்ப மோசமாக இருக்குது, வியாபாரம் கிடையாது. ரொம்ப 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 மோசமாக இருக்குது. இல்லை, இப்போ கொரோனா அச்சம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பண்டிகை நாள் அப்படின்னும் போது தீபாவளி வருது. இப்போ மக்களுடைய வரத்து இங்கே எப்படி இருக்குது? வியாபாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு? வியாபாரம் கம்மியாக தான் இருக்குது, மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் கம்மி கிடையாது, வர ஜனம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக கேட்டிருக்கலாம். அதாவது இந்த இடத்தை பொறுத்தவரை பொதுமக்களுடைய வரவு என்பது அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களுடைய விற்பனை என்பது சற்று மந்தமாக தான் இருக்கிறது. ஆனால் பொதுமக்களுடைய வரவு தொடர்ச்சியாக அதிகரித்து தான் இருக்கிறது. ஏனென்றால் வரக்கூடிய சனிக்கிழமை தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய பொருட்களை வாங்குவதற்கும் ஆடைகளை வாங்குவதற்கும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது மற்றொரு வியாபாரி நம்முடைய இருக்கிறார், அவருடைய பேசலாம். ஆனால் இப்போ அந்த கொரோனா ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய வரப்பு எப்படி இருக்குது? ஏன்னா சனிக்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடவிருக்கிறாங்க. ஆடைகளை வாங்குவதற்கு பொதுமக்கள் எப்படி வராங்க? எவ்வளோ மக்கள் இருக்குது? ஆர்வமாக வராங்க, மக்கள் வாங்குறதுக்கு நல்ல ஆர்வம் காட்டுறாங்க.
அச்சமாக அவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. மாஸ்க் போட்டு அவங்க சமூக இடைவெளி கடைபிடிச்சி கரெக்டாக தான் வராங்க. அதனால் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு சென்னை மாநகர தரப்பில்? அவங்களுக்கு மாஸ்க் போடணும், சானிடைசர் கொடுக்கணும், சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும். இந்த மாதிரி கட்டுப்பாடு கொடுத்துருவோம். அந்த கட்டுப்பாடை நாங்கள் பின்பற்றி நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். கரெக்டாக. குறிப்பாக சொல்லியா மொத்த வியாபாரிகளுக்கும் அதே போல் சில்லறை வியாபாரிகளுக்கும் கட்டுப்பாடு என்பது ஒன்றுதான். முகக்கவசம் கட்டாயமாக அணிந்திருக்க வேண்டும். அதே போல் சானிடைசர் வழங்க வேண்டும். ஏனென்றால் இது குறித்தான அறிவிப்பு ஏற்கனவே சென்னை மாநகர தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சூர்யா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. திருப்பூர் மாவட்டம் KVR நகர் பகுதியில் அதிமுக கிளை அலுவலகம் திறப்பு விழாவிற்கு வந்த முன்னாள் அமைச்சர் திரு MSM ஆனந்தனை வழிமறித்த அக்கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவில் நிலவும் கோஷ்டி பூசல் அக்கட்சியின் ஒவ்வொரு நிகழ்விலும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 56வது வார்டு KVR நகர் பகுதியில் ஏற்கனவே அதிமுக கிளை அலுவலகம் இருக்கக்கூடிய நிலையில் கிளை கழக பொறுப்பாளர்களுக்கு அழைப்பில்லாமல் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட மாநகர செயலருமான திரு MSM ஆனந்தன் கட்சி அலுவலக திறப்பு விழாவிற்கு வந்தார். இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தனின் காரை வழிமறித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவருக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். வாக்குவாதம் முற்றியதை அடுத்து போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். அதிமுகவினரின் கோஷ்டி பூசலால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர் இப்போ ஒரு சில காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வார்டை ரெண்டாக பிரிக்கணும், கட்சி ரெண்டாக உடைக்கணுங்கிற காரணத்தினால பல கட்சிகளுக்கு போனவங்களை வச்சு மறுபடியும் இதில் இணைச்சு தேவையில்லாமல் தொண்டர்கள் மத்தியும் கட்சியில் உள்ள மக்கள் மத்தியிலேயே பிளவுபடுத்தும் விதமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நிர்வாகிகளை தவிர்த்து அவங்கள புறக்கணித்து ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு வர்றாரு. தன்னிச்சையாக செயல்பட்டு கட்சியினுடைய பேரை கெடுக்கிற விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாருன்னு இதில் வன்மையாக நாங்கள் கிளைக்கழகத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் கண்டிக்கிறோம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சந்தையில் 1 கிலோ தக்காளி ₹1 கொள்முதல் செய்யப்படுவதால் அதிருப்தியுற்ற விவசாயிகள் தக்காளியை தரையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் தக்காளி சந்தை செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் தக்காளி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தக்காளி வரத்து அதிகரித்திருப்பதால் தக்காளியின் விலை தொடர்ந்து சரிந்தே வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு 1 கிலோ ₹3 விற்கப்பட்ட தக்காளி தற்போது ₹1 கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் நஷ்டமடைந்தனர். வியாபாரிகள் போர்வையில் இடைத்தரகர்கள் விலையை குறைத்து கொள்முதல் செய்வதால் வேதனையுற்ற விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்த 1 டன் தக்காளியை சந்தை வளாகத்திலேயே தரையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தக்காளி சாகுபடி செய்து விவசாயிகளிடமிருந்து தமிழக அரசு நேரடியாக கொள்முதல் செய்தால் தங்களுக்கு உரிய விலை கிடைக்கும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மதுரை விளக்குத்தூண் பகுதியில் தீபாவளி பொருட்கள் விற்பனை களை கட்டி உள்ளது. கடும் மழைக்கிடையே பொதுமக்கள் தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்க குவிந்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் அங்கிருந்து நேரடியாக தரும் தகவல்களை இப்போது காணலாம். வணக்கம் சல்மான், தீபாவளி பொருட்களுடைய விற்பனை குறித்தும் அங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை குறித்தும் சொல்லுங்க. வணக்கம் சூர்யா. இன்னும் தீபாவளி பண்டிகைகளுக்கு இந்த 6 நாட்களே உள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அந்த வியாபாரமானது களை கட்ட தொடங்கியுள்ளது. குறிப்பாக கடந்த 4 நாட்களாக மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து பரவலான மழை பெய்து வந்தாலும் கூட வியாபாரம் அந்த தீபாவளிக்கான அந்த பண்டிகைக்கான பொருட்களை வாங்குவதற்காக அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் வருகை தர தொடங்கியுள்ளனர். அதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ள அந்த அங்காடிகளில் ஏற்கனவே சுகாதாரத்துறை அறிவுறுத்தலின்படி முகக்கவசம் அணிந்து வந்தால் மட்டுமே அந்த வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது விளக்குத்தூண் பகுதி. அதாவது இந்த தீபாவளி விற்பனை நடைபெறக்கூடிய மைய பகுதியாக சொல்லக்கூடிய இந்த விளக்குத்தூண் பகுதி தான் அதிக அளவிற்கு ஜவுளி மற்றும் சிறு சிறு வியாபாரங்கள் நடக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடும். இந்த பகுதியில் தற்போது வரைக்குமாக 200க்கு மேற்பட்ட இந்த CCTV கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 200க்கு மேற்பட்ட போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். தொடர்ந்து அந்த பொதுமக்கள் அவர்களுடைய வியாபார அந்த பணிகளில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்காக இந்த கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்தான தொடர்ந்து அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நபர்களும் அந்த குழந்தைகளை பத்திரமாக அழைத்து வர வேண்டும், அவர்கள் பத்திரமாக அழைத்து செல்ல வேண்டும் என்பது குறித்தான
தொடர்ந்து அந்த அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கொரோனா பரவல் தற்பொழுது குறைவாக இருந்தாலும் கூட அது குறித்தான விழிப்புணர்வுகளும் அதிக அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மழை பெய்து வந்தாலும் கூட அவ்வப்போது அந்த பொதுமக்கள் ஆங்காங்கே ஒதுங்கி நின்றபடி தொடர்ந்து அவர்களுடைய அந்த பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகள் தான் தற்போது வரைக்கும் பார்க்க முடிகிறது. சூர்யா. சல்மான், சில இடங்களில் பொதுமக்களுடைய வருகை அதிகமாக காணப்பட்டாலும் கூட ஆனால் வியாபாரம் மந்தமாக தான் இருக்குன்னு சொல்லி வியாபாரிகள் சொல்றாங்க. நீங்க இருக்கக்கூடிய விளக்குத்தூண் பகுதியில் மற்ற வியாபாரிகளுடைய கருத்து என்னவாக இருக்கு? நிச்சயமாக சூர்யா, அதாவது தற்பொழுது இந்த கடந்த சில தினங்களாக இந்த ஆன்லைன் விற்பனை மூலமாக அதிக அளவுக்கு விற்பனை நடந்து பெற்ற காரணமாக தற்பொழுது அந்த பொதுமக்கள் ஒரு கடைக்கு சாதாரணமாக மற்ற தீபாவளி பண்டிகைகளின் பொழுது தலா ஒரு நாளைக்கு ஒன்று 20,000 வாடிக்கையாளர்கள் வருவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அந்த வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை என்பது 3 மடங்கு அளவிற்காக குறைந்து காணப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த நடைபாதை வியாபாரிகள் அதிக அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் அவர்கள் உள்ளே அந்த பொருட்களை உள்ளே எடுத்து செல்வதற்கு கூட வழி இல்லாத ஒரு நிலை ஏற்படும் என்பதால் அவர்களும் தங்களது குறைந்த அளவிற்கான பொருட்களை தற்போது வரைக்கும் விற்பனை செய்து வருகின்றனர். அந்தந்த பகுதிகளில் இந்த சுகாதாரத்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதால் குறைந்த அளவிற்கே வாடிக்கையாளர்களை ஒரு நிலை ஏற்படுவதால் அந்த வியாபாரம் என்பது மிகவும் மந்தமாகவே தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆனாலும் பொதுமக்கள் என்பது அதிக அளவிற்கு வருகை தர தொடங்கியுள்ளனர். சூர்யா. சல்மான், உங்களுடைய விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதியில் நிலவும் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழையும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை டிஜிபி அலுவலக பகுதியில் 10 சென்டிமீட்டரும், அண்ணா பல்கலைக்கழகம் கும்மிடிப்பூண்டி பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.